ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லன்ச் மெனு ரொம்ப சிம்பிளாகவே வச்சாச்சுங்க. நேற்று இருந்த வடை மாவுலாம் இருந்ததுனால நம்ம வந்து வெறும் சிம்பிளாக ரசம் தயிர் வடையோடு விட்டாச்சு. ஸோ இன்றைக்கி வேலை கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால சட்னி பொடியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலியாக இருந்ததுங்க. அதை இன்றைக்கி ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்காக தாங்க ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய இந்த சட்னி பொடி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிறது கண்டிப்பாக நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குதுங்க. இதுக்காக பார்த்திங்கன்னா நான் வந்து 1 கப்பு வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அடுத்து 1 கப் பார்த்திங்கன்னா டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து 1 கப் உடச்ச கடலை, ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேங்க. காஞ்ச மிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். பூண்டு அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஆனால் பூண்டு சேர்த்து செய்யும்போது நல்ல சட்னி பார்த்திங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 1 கப்பு வேர்க்கடலை இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுட்டு ஃப்ளேமை நல்லா வந்து ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து வறுத்த வேர்க்கடலை தான் இருந்தாலும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் போட்டு அதை நல்லா அனலில் பிரட்டி எடுக்கிறேன். அடுத்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வறுத்து விடலாங்க. அடுத்து இந்த கோகோனட் பவுடர் பார்த்திங்கன்னா இது இல்லாதவங்க நம்ம தேங்காவை கூட நம்ம வந்து நல்லா மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சிட்டு சிம்மில் வச்சுட்டு ஃப்ளேமை நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டும் சேர்க்கலாம். என்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த ட்ரை கோகோனட் பவுடரே இருந்ததுனால நான் அதையே சேர்த்துட்டேங்க. இதை நல்லா ஆற விட்டுடலாம். அடுத்து தாளிப்புக்காக பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், காஞ்ச மிளகாவை நல்லா பொடியாக கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் பொடியாக போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி கடுகு சீரகம்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருக்கிறத மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக பவுடராக அரைக்காமல் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம தாளித்து எடுத்து வச்சுருக்கிற அந்த கடுகு சீரகம் கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா கலந்து ஒரு ஸ்டோரேஜ் பவுல்லையோ இல்லை கண்ணாடி பாட்டில்லையோ போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. 1 மந்த்து கூட இதை நம்ம வச்சுக்கலாம். நம்ம தேவைப்படுறச்ச 2 ஸ்பூன் எடுத்து போட்டு கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம எங்கன்னா வெளியில் போகிறோம், வர வீட்டுக்கு லேட் ஆகுதுன்னா இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ஒரு சட்னி ரெசிபியை செஞ்சிடலாம். அதே மாதிரி எங்கன்னா வெளியில் போகிறச்ச கூட பார்த்திங்கன்னா நம்ம சட்னி எடுத்துகிட்டு போனால் ஸ்பாயில் ஆகிடும்னு பயப்படுறவங்க இந்த மாதிரி இந்த இன்ஸ்டன்ட் பொடியை எடுத்துகிட்டு போகலாங்க. நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.